இப்ப நம்மளுடைய சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கும் பொழுது அப்போ காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் அது நமக்கு ஒரு லக்ஸுரி கம்ஃபர்ட், இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு, இவ்வளவு நாள் சந்தித்த அவமானங்களுக்கு, தொந்தரவுகளுக்கு, தோல்விகளுக்கு சரி இனி நாமும் நன்றாக இருப்போம். லாபாதிபதி உச்சம், அதனுடைய அர்த்தம் என்னன்னா உச்சமான ஒரு லாபத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பிறகு சாட்டனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பது. பிறகு புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நமக்கு அது வெளிநாட்டு பயணம், நமக்கு அது வெற்றி, நாம் நினைத்த விஷயங்களை நாம் அடைவது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பாதுகாப்பாக, பத்திரமாக, தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தொலைதூர பயணம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்லன்னு நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னருடன் டிராவல் செய்வது புத்திசாலித்தனம். இதுதான் இதற்கு பிராக்டிக்கலான பரிகாரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சமடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேரப்போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேரப்போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். கடகராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கு சுகஸ்தானாதிபதி, பிறகு அவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இப்ப நம்மளுடைய சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அப்படிங்கும் பொழுது அப்போ காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் அது நமக்கு ஒரு லக்ஸுரி கம்ஃபர்ட், இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு, இவ்வளவு நாள் சந்தித்த அவமானங்களுக்கு, தொந்தரவுகளுக்கு, தோல்விகளுக்கு சரி இனி நாமும் நன்றாக இருப்போம். லாபாதிபதி உச்சம், அதனுடைய அர்த்தம் என்னன்னா உச்சமான ஒரு லாபத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது பாக்கியஸ்தானத்தில் முதல்ல குருவோடைய நட்சத்திரம்ங்கும் பொழுது நம்மளுடைய கடனை தீர்ப்பது. பிறகு சாட்டனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பது. பிறகு புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது நமக்கு அது வெளிநாட்டு பயணம், நமக்கு அது வெற்றி, நாம் நினைத்த விஷயங்களை நாம் அடைவது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இந்த உச்ச சுக்கிரன் சேர போற
பிளானட் வந்து சாட்டர்ன். அப்ப இந்த சாட்டர்ன்கிறவர் நம்மளுடைய ராசிக்கு அவர் சத்ரு, நம்மளுடைய ராசிக்கு அவர் எனிமி. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பேர் நாங்க இளைய கலத்திரம்னு சொல்லக்கூடிய செகண்ட் மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதம் நீங்கள் வரக்கூடிய ப்ரொபோசல்ஸை கொஞ்சம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, இது காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு சில ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சில திருமணமான நபர்களுக்கு கூட ஆசை காட்டுவது போல் சில ப்ரொபோசல்ஸ் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது காலகட்டங்கள்ல உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், வரக்கூடிய ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்வது போல் வரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பேசிக் ஃபேமிலி லைஃப்லயே பிரச்சனைகள் ஏற்படும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா, இது காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, 7க்குரியவன் 9ஆம் வீட்டில் லாபாதிபதியுடன் சேருகிறார். லாபாதிபதி அப்படின்னா குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன்கிறவர் நம்மையும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரையும் தூண்டி விடுவார். அது ஏன் அப்படின்னா, அவர் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அதாவது கால புருஷனுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்வதனால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் யார் மூலமாவது கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் வரும். அப்போ நீங்க மட்டும் தெளிவாக, பாதுகாப்பாக, பத்திரமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பாதுகாப்பாக, பத்திரமாக, தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தொலைதூர பயணம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்லன்னு நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னருடன் டிராவல் செய்வது புத்திசாலித்தனம். இதுதான் இதற்கு பிராக்டிக்கலான பரிகாரம். வரக்கூடிய நபர் என்ன விஷயத்துக்காக பேசுகிறார், என்ன ப்ரொபோசல் கொண்டு வருகிறார், அதெல்லாம் பேச ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்திலேயே நீங்கள் கெஸ் செய்து விடுவீர்கள். இருந்தாலும் வெளிவட்டாரத்திலிருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை நீங்களாகவே தடுப்பது முடிந்தவரை ஒரு புது இடம், புது நபர், புது பயணம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பயணிப்பது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக, நிறைய நெகட்டிவான விஷயங்களை வடிகட்டக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் உங்களுடைய இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு லோன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. அதாவது ஒரே லைன்ல பார்த்தோம்னா, புது தொடர்புகள் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படுத்தும். இதனை நீங்க அவாய்டு பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பைரவர் வழிபாடு, அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்வது கூட ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.